ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது காய் சாப்பிடாதவங்களா இருந்தாலும் சரி, புடலங்காய் சாப்பிடாதவங்களாலும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த ரெசிபி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அது போதும். ஸோ அதை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த புடலங்காயில் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் வந்து கழுவி சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புடலங்காயும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம் வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு, ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு நல்லா கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த புடலங்காய் பருப்பு எல்லாம் வந்து சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்து நான் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்து இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். இப்போ பாருங்கள், இந்த கூட்டில் அந்த தண்ணியில் நல்லா வற்றி வந்துருச்சு. பாசிப்பருப்பும் நல்லா கொலைய வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொரியல். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.